அழகான இந்த கிளைமேட்ல கோதுமை ரவை உப்புமா செஞ்சா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஒரு கிண்ணம் நிறைய கோதுமை ரவைய சட்டியில போட்டு நல்லா அப்படி இப்படின்னு வதக்கி எடுத்து தட்டுல போட்டு நல்லா ஆற விட்டுறணும். இந்த கேப்ல தாளிக்கிறதுக்கு சும்மா தாராளமா எண்ணெயை விட்டுட்டு தொட்ட உடனே வெடிக்கிற இந்த கடுகையும் கடலை பருப்பையும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஏப்பா இந்த கல்லுப்பு போடுங்கப்பா. அப்புறம் அதையும் நல்லா போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் அதையும் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி மூடி அப்படி எடுத்துட்டா நல்லா தண்ணி கொதிச்சிடும். இப்ப நம்ம ஆற வச்சிருந்த அந்த கோதுமை ரவையை எடுத்து கொத்துனாப்புல இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டுனதுக்கு அப்புறம் மலைச்சாரல் மாதிரி என்ன பண்றது, மலைச்சாரல் மாதிரி வரல, கெட்டியாதான் வந்தது. சரி அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டுல எடுத்து வச்சா ஓ